சேமியா கிச்சடி பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம சேமியாவை லேசாக வறுத்துக்குவோம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அணில் சேமியா தான் எடுத்துருக்குறேன். இதை நம்ம வறுத்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வறுத்துக்குங்க. வறுத்தா தான் பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கும். சிம்மில் வச்சு கருகிராமல் நல்லா வறுத்துக்குருவோம். கிச்சடி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம். ஆயில் நல்லா சூடானா 2 இலை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டார் பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, அவ்வளோதான். இதை நல்லா பொரியட்டும். இதில் நம்ம கடுகு போட்டுக்குவோம். வேணுங்கிற அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிக்கட்டும். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா உப்புமாவை விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெடிக்கட்டும். எல்லாமே நல்லா வெடிச்சிட்டு நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கினா போதும். அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இதில் கேரட் போட்டுக்கோங்க. இங்கே பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கிறலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் தான் போட்டிருக்கேன். எது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்குவோம். இதில் கருவேப்பிலை போட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இதில் நம்ம நீங்கள் எவ்வளோ சேமியா எடுத்து வச்சுருக்கீங்களோ அதில் 2 பங்கு தண்ணி 2 பங்கு ஊற்றினா போதும். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கடைசியில் தான் நம்ம தக்காளி போட, அந்த சேமியா போட்டதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். இல்லாட்டா கலர் மாறிடும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமியாவை போட்டு நம்ம இது பண்ணுவோம். நம்ம வறுத்ததுனால சீக்கிரம் கெட்டி ஆகாது. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. அப்புறம் குறைச்சிடணும். ஒரு கொதி வந்த உடனே நல்லா குறைச்சி வச்சிடணும். உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படி நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ சிம்மில் வச்சு இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி போட்டுட்டோம்னா அது சில பேர் அந்த கலர் வேற மாறிடும். ரொம்ப புளிப்பாகவும் இருக்கும். இது புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பிறகு மேலாப்பில் தக்காளியை போட்டு நல்லா சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பெரட்டு பெரட்டினோம்னா சூப்பராக வந்துடும்.
மூடி வச்சுக்குவோம். பாருங்கள், அப்படியே நம்ம பண்ணி வச்சோம்ல அப்படியே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். போதும் பாருங்கள், அழகாக நல்லா இதாகிடுச்சு. நீட்டாக கீரையெல்லாம் பிடிக்காது, பொழு பொழுன்னு இருக்கும். ஒரு பிரட்டி வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லேசாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி பொடியை வந்து இது மேலே தூவி விடணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது மாதிரி நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எந்த இட்லி பொடியாக இருந்தாலும் சரி அது மேலே போட்டு விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதில் மேலே போட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இட்லி பொடியை போட்டுட்டு இது மேலே கொஞ்சம் நெய், உங்களுக்கு நிறையா வேணாலும் போட்டுக்கிறலாம். இல்லை ஆனால் நல்லெண்ணெய் அதெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மாவும் இது பண்ணலாம். நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சு இனி சாப்பாடு சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா வச்சு நல்லா சர்வ் பண்ணணும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளியெல்லாம் வந்து கடைசியில் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா அந்த கலரே வந்து அந்த புளிப்பு கலர் வந்து மாறிடும். புளிப்பாயிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஆனால் தக்காளியும் போடணும் கொஞ்சம், அதுக்காக இது மாதிரி போடணும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த வாசனையாக. இது சாப்பிடாதவங்க கூட ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்க, நல்லா பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையான இது சேமியா பாத் செஞ்சாச்சு. இது சேமியா உப்புமான்னு சொல்லுவாங்க, சேமியா பாத்துன்னு சொல்லுவாங்க. சேமியா உப்புமா வந்து சும்மா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிப்போம். இது பட்டை சோம்புலாம் போட்டு தாளிச்சிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.